பூபதி பலமான யோசனையில் இருந்தான். சுந்தரத்தோட சட்டையை பற்றி எதுக்காக அவங்க கேட்கணும்? இந்த சட்டையை காதலோட அடையாள சின்னம் வேற சொன்னாரே சுந்தரம். அப்பன்னா சுந்தரம் சொன்ன சாதிப்பு இவங்க தானா? இடிந்து போனான் பூபதி. ச்சே, இந்த நேரம் பார்த்து சுந்தரம் இல்லையே. ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் சுந்தரம் இங்கே வந்திருக்காரு. அதனால தான் என்னோட காதலுக்கு உதவி பண்ணியிருக்காரு. முதல்ல பாட்டியை தெரிஞ்சவங்க வீட்டில் விட்டுட்டு சீக்கிரமாக திரும்பி வருவோம். அடுத்த சிறிது நேரத்தில் வீட்டை பூட்டிவிட்டு பாட்டியுடன் கிளம்பினான் பூபதி. அவன் கிளம்பி சென்று சிறிது நேரத்திற்கெல்லாம் சுந்தரம் அங்கு வந்தான். என்னது, பூபதி பாட்டி 2 பேரையுமே காணோம். வீடு பூட்டி இருக்கு. என்ன நடந்திருக்கும்? யோசனையுடன் திண்ணையில் அமர்ந்தான் சுந்தரம். தர்மா, பட்டணத்தில் படிச்சுட்டு வந்தானே பூபதி, விடியறதுக்குள்ள அவன் பொணமாகணும். அவன் மட்டும் இல்லை, அவனுக்கு உதவியாக இருந்த அந்த பிச்சைக்காரனையும் உயிரோடு விட்டு வைக்காதீங்க, ஆவேசத்துடன் சொன்னார் அப்பா. வேகமாக மஞ்சுவின் அறைக்கு வந்த நான் விஷயத்தை சொல்ல மஞ்சு அதிர்ந்து போனான். சுந்தரம், பூபதி 2 பேருக்குமே ஆபத்துக்கா? அவசரமாக வீட்டை விட்டு கிளம்பினான் மஞ்சு. வேகமாக வீடு திரும்பினான் பூபதி. அங்கு அவன் கண்ட காட்சி அவனை பதற வைத்தது.